இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த பிரச்சனை எப்படி அணுகுவார் அவர்? அவர் சட்டப்படியாக ஒரு எஃப்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க வெளியில் வருவார். அது வரைக்கும் அவர் இப்படியே என்ன பண்ண முடியும் ஏன்னா இது பொதுவாகவே விஐபிஸ்க்கு உள்ள ஒரு மென்டாலிட்டி தானே. என்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, என்ன செய்ய முடியும், மனசாட்சியெல்லாம் கழட்டி வச்சிருவாங்க. அந்த மனசாட்சி எப்போ பேசும் அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது ஐயையோ அசிங்கமாயிடுச்சு, எந்த ஊடகங்கள் நம்மளை பெருமையாக பேசிச்சோ அதே ஊடகங்கள் இன்றைக்கி நம்மளை கேவலப்படுத்துதேன்னு நினைக்கும் போது தான் இறங்கி பேசுவாங்க. அப்போ தான் உனக்கு என்ன வேணும்னு ஆளுங்க வச்சு செட்டில்மெண்ட்டு பேசுவாங்க. அப்போ கூட வாழ்க்கையை பேச மாட்டாங்க, செட்டில்மெண்ட்டை பேசுவாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னா, முதல் மனைவி இருக்காங்க, டிவோர்ஸ் வாங்கலை, இது எதையுமே பண்ணல, நீங்கள் எப்படி அவரை நம்புனீங்கன்னு போது இவங்க பிளைண்டாக நான் ட்ரஸ்ட் பண்ணேன், அவரை ரொம்ப நான் நம்பினேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது எமோஷனலாக தான் பார்க்க முடியுங்கிற போது எவிடன்ஸாக பார்க்க முடியாதுல்ல? இல்லை, எவிடன்ஸாக பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஏமாற்றப்படுகிறார்கள். காரணம் என்னென்னா, அந்த அவுட்வேர்ட் லுக்கை வச்சு ஏமாத்திடுறாங்க. இப்போ குக்கு வித்து கோமாளி சொல்கிறாங்க, அங்கேயே எத்தனையோ பேர் வராங்க. அப்போ அங்கேயும் இவர் ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இதே மாதிரி வேறு யாராவது லேடிஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கலாம் இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மனைவி இருக்குது, குழந்தைகள் இருக்குது, இரண்டாவது மனைவி இருக்குது, குழந்தை இருக்குது, இதுவும் தெரிஞ்சாலும் இவர் அப்ரோச் பண்ணும்போது ஏதாவது ஒரு பெண் தன் வாழ்க்கை நிலைமையை யோசித்து நம்மக்கிட்ட நல்லா பழகிறாரு, நல்லா பேசுகிறாருன்னு போகிறது. ஆனால் அப்படி போகக்கூடாது. இது நியாயம் நான் சொல்ல வரல, அது தப்பு தான். அது அந்த மாதிரி போகக்கூடாது. ஒரு பெண் தன் வாழ்க்கையை இன்னொருத்தர் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை யோசிக்கணும். அதை யோசிக்காமல் அவங்க சில விஷயங்களை செய்யும்போது மாட்டிக்கிறாங்க. சரியா? ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் இல்லாமல் யாருமே இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க தன்னுடைய கணவனால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய குழந்தைக்காக திருமணம் செய்யணும்னு இரண்டாவது திருமணத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது அந்த இரண்டாவது திருமணத்தில் வரக்கூடியவங்களை இவங்க மிஸ்யூஸ் பண்ணி ஏமாற்றுவாங்க. அது மேட்ரிமோனியல் சென்டரில் சில இடங்களில் நடக்குது. சரியா? இது மேட்ரிமோனியலே கிடையாது. இது இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகுறாங்க. அப்போ அந்த பழகும் போதே நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. பழகும் போதே கண்டிப்பாக தெரியும், இவருக்கு மனைவி இருக்காரு, குழந்தை இருக்குது, அம்மா அப்பா இருக்காங்க, குடும்பம் இருக்குது, மேனேஜர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்கன்னு. அப்போ இத்தனை ஹிடல்ஸை தாண்டி எப்படி இவங்க அவரோட சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.